வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எளிமையான முறையில் நம்ம வீட்டிலையே எப்படி சீஸ் செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த சீஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் அளவுக்கு நல்ல ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துருக்குறேன். இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இந்த பால் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் 4 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இந்த பால் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு பதம் வரணும். இப்படி நம்ம கையை வச்சோன்னா ரொம்ப சுடக்கூடாது. வெதுவெதுப்பான தன்மையை விட கொஞ்சம் சூடு எக்ஸ்ட்ரா இருக்கணுங்க. இந்த அளவுக்கு பதம் இருக்கணும், கொதிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து இருக்கிற லெமன் ஜூஸை கொஞ்சமாக சேர்த்துடலாம். பாதி அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது போல் மெதுவாக கலந்து விடுங்க. நம்ம பால் கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்தோன்னா, இல்லாட்டினா பால் ரொம்ப சூடானதுக்கப்புறம் சேர்த்தோன்னா அந்த பால்லேருந்து நமக்கு சீஸ் கிடைக்காது, பன்னீர் தான் கிடைக்கும். அதனால் பால் லைட்டான சூடு இருக்கும் பொழுதே இந்த லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நம்ம வினிகர் கூட சேர்த்துக்கிறலாங்க. லைட்டாக கலந்து விட்டுட்டு மிச்சம் இருக்கிற லெமன் ஜூஸையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்தளவு பதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த அடுப்பில் சூடு இருக்கும் லைட்டாக, அந்த சூடுலேயே வச்சு இது போல் கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விடணும். பாருங்கள், இது போல் நம்ம மெதுவாக கலந்து விட விட அந்த பால்லேருந்து சீஸ் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இதே போல் பிரிஞ்சு வரும். மெதுவாக கலந்து விடுங்க. பால் ரொம்ப சூடு இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் பாலை வச்சுருந்தா போதுங்க. அந்தளவுக்கு சூடு பதம் வந்தால் போதும். பாருங்கள், இந்த சீஸ் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதே போல் இந்த இழுபடுற தன்மையாக இருக்கணுங்க. நம்ம கரண்டிகிட்ட எடுத்து விடும் பொழுதே ஒரு மாதிரி ஒட்டுற தன்மையாக இருக்கும். அது போல் இருந்தால் தான் சீஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மிச்சம் இருக்கிற அந்த தண்ணியை நம்ம வெஜிடபிள் சூப்பு இது போல் ஏதாவது சூப் செய்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே போல் எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துருக்கிற சீஸை நல்லா சுடு தண்ணியில் போட்டுக்கலாங்க. இந்த சுடு தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிக்க போகிற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற சுடு தண்ணியில் இந்த சீஸை நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இதே போல் சூடான தண்ணியில் சேர்த்து இதே போல் கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தி அழுத்தி கொடுங்க. அப்போ தான் நமக்கு இந்த சீஸ் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு சீஸில் அந்த உப்புத்தன்மை இருக்கிறது பிடிக்கும்னா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்புக்கு சேர்த்துக்கங்க. அந்த தண்ணியிலையே உப்பு சேர்த்துட்டு அதில் கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி உப்பு சேர்க்கலை. இப்போ திருப்ப வடிகட்டி எடுத்துக்குங்க. திருப்பியும் அந்த தண்ணியை லைட்டாக சூடுபடுத்திட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸை திருப்பியும் இது போல் போட்டுடலாங்க. போட்டுட்டு கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தி அழுத்தி எடுங்க. இதே போல் செய்யும் பொழுது தான் அந்த சீஸ் நல்லா இழுபடுற தன்மையாக நமக்கு கிடைக்குங்க. உங்களுக்கு தண்ணி ஆறிடுச்சுன்னா திருப்பியும் சூடுபடுத்திக்கிறணும். இல்லாட்டினா இந்த தண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு பதிலாக வேறு தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ திருப்பியும் நான் இந்த சீஸை எடுத்துட போகிறேன். இப்போ அந்த தண்ணி ரொம்ப ஆறிடுச்சு. அதனால் நான் திருப்பியும் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கிறேன். இதே முறையை நீங்கள் 4 முறை செய்யணுங்க. நம்ம இது போல் செய்யும் பொழுது தான் நமக்கு சீஸ் நல்லா சாஃப்டாக இழுபடுற தன்மையோடு கிடைக்கும். பொறுமையாக பண்ணணுங்க சீஸ் பண்ணும் பொழுது. இப்போ பன்னீர் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. இந்த சீஸ் பண்ணுறது மட்டும் நம்ம பொறுமையாக செஞ்சால் தான் அந்த பதம் நமக்கு சரியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. கொதிக்க போகிற பதம் மட்டும்தான் இருக்கணும். அந்த கொதிக்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஏர் பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த பதத்தில் இந்த சுடு தண்ணி இருக்கணுங்க. இதே போல் நல்லா கரண்டி வச்சு அழுத்தி அழுத்தி எடுக்கும் பொழுது நமக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை திருப்பியும் சுடு தண்ணியில் போட்டு நல்லா அழுத்தி எடுத்துட்டு
திருப்ப வடிகட்டிக்கு மாற்றிடலாங்க. மொத்தமாக 4 முறை நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு உப்பு தேவைன்னா அந்த தண்ணியில் உப்பு கலந்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு உப்பு சேர்க்கலை. இப்போ திருப்பியும் இதை நல்லா வடிகட்டியில் எடுத்துட்டு அதில் மிச்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் இது போல் அழுத்தி விட்டு ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், கையில் எடுத்துட்டு 2 கையும் வச்சு மெதுவாக அழுத்தம் கொடுத்து அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுக்கிறேங்க. சீஸ் பாருங்கள் எப்படி சாஃப்டாக நமக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இது வந்துட்டு மொசரல்லா சீஸோட அளவுக்கு ரொம்ப இழுபடுற தன்மையாக இருக்காதுங்க. கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம துருவிக்கிறலாம். கேரட் துருவுறதில் வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக துருவுறதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ இதை நம்ம ஒரு ப்ரெட்டில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரெட்டில் வந்துட்டு இதே போல் நம்ம துருவின சீஸை போட்டுட்டு தோசை தவாவில் வச்சு 5 நிமிஷம் எடுக்க போகிறேங்க. பாருங்கள் அந்த சீஸெல்லாம் எவ்வளோ அழகாக மெல்ட் ஆகி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் எளிமையான முறையில் வீட்டில் வந்துட்டு சீஸ் வந்துட்டு ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.